சரிமா, அடுத்த கேள்விக்கு. வீரகுமார் பாரதி நகர்ல இருந்து எழுதியிருக்காரு சார். ஐயா வணக்கம். எனக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. 2 குழந்தைகள் உள்ளனர். சமீப காலமாக எனது மனைவி என் உறவினர்களையும் என் வீட்டாரையும் வெறுக்கிறாள். அவர்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்கிறது. என் மனைவியின் தாயார் மீது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் என் மனைவிக்கு ஏதேனும் செய்திருப்பார்களோ என்று நினைக்கிறேன். இதை சரி செய்ய நீங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு சார் கடிதம் மூலியமா. கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனுமே தன்னை சார்ந்தவர்கள் தன் மீது அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இயல்பான விஷயம். அப்போ தன்னையும் தன் குடும்பத்தாரையும் அன்பு காட்டணும்ன்றதுக்காக ஒரு கருத்து உங்க முன்னாடி கேட்டிருக்காரு சார். அது என்ன? அதாவது திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. அதாவது சமீப காலமாக தான் இருக்கிறதா சொல்றாப்ல. அதுக்கு முன்னாடி அவங்க பாசமா தான் இருந்திருக்காங்க. என் மனைவியின் தாயார் மீது சந்தேகமாக இருக்கிறது. அதாவது இது எப்படி சொல்றேன்னா இப்போ அவங்க ஒரு ஜாதக அமைப்பு, ஜாதக கட்டமோ இல்லை ஒரு பிறந்த தேதியை கொடுத்திருந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஜாதக ரீதியாகவோ இல்லை எண்கணித அடிப்படையிலேயோ ஏதோ பிரச்சனை இருக்குமா என்று பார்க்கலாம். அந்த இது எதுவுமே அவங்க அனுப்பவில்லை. இப்படி சில பேர் மனம் மாறுவதற்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஈடுமுறை என்று சொல்லக்கூடியது. பெண்களுக்கு இந்த மாதிரி இந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட சில வசிய மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்துவார்கள். ஸோ அது மாதிரியான காரணங்களாக இருக்கும். இதை நம்ம இப்போ இதை எப்படின்னா ஒரு பப்ளிக்காக ஒரு நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். அது முழுமையாக சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால் எங்கள் அலுவலகத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான முழு விவரங்கள் என்னன்னு சொல்லி அதை மாற்றக்கூடிய வழிகளை நம்ம சொல்லலாம். சரி, அடுத்த நேரம் சந்தோஷ் மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க சார். ஸ்படிக மாலை அணிவதால் என்ன நன்மை உண்டாகும்? இந்த மாலை அணிவதற்கு ஏதாவது கட்டுப்பாடு தேவையான்னு சொல்லி எழுதியிருக்காங்க சார். அதாவது சந்தோஷ் ஸ்படிக மாலை அணிவதை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்படிக மாலை என்பது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பொருள். அது அதாவது இயற்கையாக குடிக்கக்கூடிய அந்த ஸ்படிகம் ஸ்படிகத்திலே பல வகைகள் இருக்கு. நல்ல தரமான ஸ்படிகத்தை நம்ம வாங்கி உடலில் அணியும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை என்ன பண்ணணும், அந்த ஸ்படிக மாலைகள் அப்படியே இழுத்து அந்த உஷ்ணத்தை எல்லாம் வெளியே ஆகும். உடலை எப்பவுமே குளிர்ச்சியாக வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்படிக மாலை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான உடல்காரர்கள் போடக்கூடாது. அதனால உடல் பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இந்த மாலை அணிகிறதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு தேவையான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாலை அணிவதற்கு அதெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது.